நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. புதுக்கோட்டை திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாமை ஆட்சியரகத்தில் துவக்கி வைத்தார் ஆட்சியர் அருணா. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் தேவக்கோட்டை வட்டார வள மைய மேற்பார்வையாளர் கார்த்திகேயன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் லே சொக்கலிங்கம், பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் எண்ணும் எழுத்தும் பயிற்சி கையேடுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்கள். அருள்மிகு திருநீலகண்ட ஈஸ்வர ஆலய முதல் பிரதோஷ விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சின்னகரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரு நீலகண்ட ஈஸ்வரர் ஆலய புதிதாய் உருவான ஆலயம் இன்று முதல் பிரதோஷ விழா நடைபெற்ற பிரதோஷ விழாவில் ஆகம முறைப்படி சந்தனம், தேன், அபிஷேகம், இளநீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர். நகராட்சி நடுநிலைப்பள்ளி நம்பியார் நகர் நகரில் 5ஆம் வகுப்பில் பயிலும் மாணவ மாணவியர் ஆசிரியை ஜூலியட் அவர்கள் முன்னிலையில் மூளையின் வடிவமைப்பினை செய்தும் ரோபோ மாதிரி செய்தும் அறிவியல் பாடத்திற்கு மெருகூட்டினர். மாஞ்சோலையை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட மத்திய உயர்மட்ட குழுவினர் மாஞ்சோலையில் ஆய்வு மேற்கொண்டனர். விழிப்புணர்வு விழா ஆண்டார் கொட்டாரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தின் சார்பில் விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் முனியாண்டி தலைமை வகிக்க உதவி தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி முன்னிலை வகித்தார். உடற்கல்வி ஆசிரியர் ஜீவநேசன் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக இளமனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் மகேந்திர பாபு கலந்து கொண்டு போதைப் பொருட்களின் தீங்கு குறித்து உரையாற்றினார். ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி நன்றி கூறினார். திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமாருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விருது வழங்கினார். திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் மற்றும் மூத்த அலுவலர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பில் நடந்த முகாமில் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் அருகே மனோஜிப்பட்டி அரசு ஆதி திராவிட நல உயர்நிலைப் பள்ளியில் உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நேற்று நடந்தது. திருச்செந்தூரில் கோவில் குடமுழக்கு விழா ஏற்பாடுகளை கலெக்டர் இளம் பகவத் ஆய்வு செய்தார். குட் டச் பேட் டச் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த பேசும் பெண் பொம்மைகளை புதுச்சேரி இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி +2 மாணவிகள் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். இதற்கு ஜாரா என பெயரிட்டுள்ளனர். இது குட் டச் பேட் டச் பற்றிய தமிழ், ஆங்கிலம், இந்தியில் சொல்கிறது. சென்சார் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த பேசும் பொம்மை பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. காரைக்கால் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1988, 1989 ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் சந்திப்பு நடந்தது. 36 ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். கண்ணதாசன் பிறந்த தினத்தை ஒட்டி காரைக்குடியில் உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். சிவகங்கை இளந்தங்குடிப்பட்டி வனப்பகுதியில் பசுமை பூங்கா ஏற்படுத்த கலெக்டர் ஆஷா அஜித் மரக்கன்று நட்டார். உடன் மாவட்ட வன அலுவலர் பிரபா. சபரிமலையில் நவகிரக பிரதிஷ்டை முன்பதிவு துவக்கம்.
சபரிமலை ஜூன் 25. சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் மாளிகைப்புறத்தம்மன் கோவில் உள்ளது. இதன் அருகே நவகிரக மண்டபம் அமைக்கப்பட்டு உள்ளது. ஜூலை 13ஆம் தேதி நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. இதற்காக 11ஆம் தேதி மாலை சபரிமலையில் நடை திறக்கப்படுகிறது. இதையடுத்து 12, 13ஆம் தேதிகளில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 13ஆம் தேதி இரவு நடை சாத்தப்பட்டு 17ஆம் தேதி மாதாந்திர வழிபாடு தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறும். இதற்காக ஜூலை 16ஆம் தேதி மாலையில் நடை திறக்கப்படும். இந்த இரு நிகழ்வுக்காக தற்போது முன்பதிவுகள் தொடங்கியுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள புதிய அலுவலக அறையை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். அமைச்சர் தாமு அன்பரசன், ராசா MP, நிர்வாகிகள் RS பாரதி, பூச்சி முருகன், அன்பகம், கலை, ஆஸ்டின் உள்பட பலர் உள்ளனர். சேலம் மாவட்டம் அரியானூரில் நேற்று நடந்த அமமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் பேசினார். நாமக்கல் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடந்த விழாவில் காவல்துறையில் பணிபுரியும் திருநங்கைக்கு ராஜேஷ்குமார் MP கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அருகில் ராமலிங்கம் MLA. சேலத்தில் நடக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டுக்கான இலட்சியனை கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் 51ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் இன்று மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஸ் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சரவணன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் புதுக்கோட்டை நகர பகுதியில் உள்ள பொதுமக்களும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். முகாமில் கண் சிகிச்சை, இதயம், நுரையீரல் மற்றும் எக்கோ, ஸ்கேன் மற்றும் எண்ணற்ற சிகிச்சைகளை முகாமில் நடைபெற்றன. முகாமில் ஏதேனும் அதிக அளவில் குறைபாடுகள் உள்ள நோயாளிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மேல் மருத்துவ சிகிச்சை செய்து தரப்படும் என்று அறிவித்தனர். முகாமில் கண் சிகிச்சை, கிருஷ்ணா கண் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.